Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன். அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஏன் பிரயாசப்படுறேன்? ஏன் எல்லா எதிர்ப்புகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியிலும் போராடுறேன், பிரயாசப்படுறேன், செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்? ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்கிறது கடவுள் என்னை அழைச்சிருக்கிறார், இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் தான் பாருங்கள். இது வெற்றியின் புஸ்தகம். இதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ எனக்கு என்ன கிருபைன்றதை புரிஞ்சுக்கணும். கடவுள் எனக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அந்த கொடுத்த கிருபையில் நிற்கணும் பேசாமல். அதுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன நேரிட்டாலும் அதில் நின்று தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கணும். போராடி பிரயாசப்படணும். ஏன்னா நிச்சயமாக அதற்குரிய பலனை நாம் காண்போம். ஏன்னா கிருபை அதில் இருக்கிறதுனால அதுக்குரிய பலனை நாம் காண்போம். 1 Corinthians 15 அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். மறுபடியும் இங்கே சொல்கிறார் பார்த்தீங்களா, சிறியவனாக இருக்கேன். ஏன் சிறியவன்? கடைசியாக வந்தவன்றார். இயேசுவெல்லாம் முடிச்சுட்டு போயிட்ட பிறகு நான் வந்தவன், அவரோட இருந்தவன் இல்லை. அவரோட இருந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சீனியர் அவங்கெல்லாம். நான் சிறியவன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினால நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரனல்ல. சிறியவன். அது ரொம்ப ஜூனியர்ன்றது மட்டும் இல்லை, சபையை துன்பப்படுத்தி அநேகர் அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, சிறைச்சாலையில் போடுறதுக்கு, கிறிஸ்துவின் சபையெல்லாம் இழுத்து மூடுறதுக்கு காரணமாக இருந்தவன் நான். ஸ்தேவானுடைய மரணத்துக்கே இவர் தான் காரணமாக இருந்தார்ன்றெல்லாம் பேசுகிறாங்க. அவனை கல்லெறிஞ்சு கொன்ற ஆளுடைய வஸ்திரமெல்லாம் இவனுடைய பாதத்தில் வைக்கப்பட்டிருந்து தான் போட்டிருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அப்போ இவன் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கிறான், ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி ஒரு ஊழியக்காரனை பிரசங்கம் பண்ண ஆளை அடித்து கொலை பண்ணுறது, கல்லெறிஞ்சு கொல்ல போடுறதுக்கு பின்னால் நின்று செயல்பட்ட ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதனால என்ன சொல்கிறாரு, நான் சிறியவன் மட்டும் இல்லை, ஜூனியர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நான் அன்வர்தி, அன்டிசர்விங். எனக்கு எந்த விதத்திலும் அப்போஸ்தலன் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது. சபையை அழிக்க பாடுபட்டவன் நான். இன்றைக்கு சபைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட டிசர்விங் கிடையாது, எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது இப்படிப்பட்ட அப்போஸ்தலன் ஆகிறது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அப்படி இருந்தவன் நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன். சபையை இழுத்து மூடுகிற வேலையில் இருந்தேன், ஊழியரை கொல்கிற வேலையில் இருந்தேன். இன்றைக்கு சபையை உருவாக்குற வேலை, ஸ்தாபிக்கிற வேலையில் இருக்கிறேன். ஊழியர்களை பயிற்சி வச்சு அங்கங்கே போடுற வேலையில் இருக்கிறேன். எப்படி மாறிட்டார் பாருங்க ஆள். ஒரு ஊழியக்காரரை கொல்றதுக்கு நின்னார், எத்தனை ஊழியக்காரரை உருவாக்கி கொடுத்துட்டாரு திருந்தின உடனே. அவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் ஏன்? இது கர்த்தருடைய கிருபை. எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் ரொம்ப ஜூனியர் வேறு. இவ்வளோ பெரிய வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கேன். ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாமாக இருக்கவில்லை. இதைத்தான் இப்போ கவனிக்க விரும்புகிறேன் நான். அவர் எனக்கு அளித்த கிருபை என்னவா இருக்கவில்லை, அதுதான் சொல்லிட்டு வரோம் இல்லையா. பிரயாசப்படணும். கிருபை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பிரயாசத்தில் இறங்கணும், அந்த பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கும். கிருபையோட பிரயாசத்தை சேர்க்கணும். இந்த பிரயாசம் என்ன? கிருபை கடவுள் தர, கடவுளுடைய சைடு அவர் பண்ணுற காரியம். பிரயாசம் என்ன? நாம் பண்ணுறது. அவர் பண்ணுறது தான் பெருசு. அப்போ கிருபை தான் எல்லாத்தையும் பண்ணுது. பிரயாசம் என்ன? உங்களுடைய ஒத்துழைப்பு, அது உங்களுடைய விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். கிருபை கொடுத்ததுன்னா விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளணும். கிருபை இருந்ததுன்னா அதன் பேரில் விசுவாசத்தை காட்ட வேண்டும். அப்போ கிருபை இருக்குது, கர்த்தருக்கு அழைச்சிருக்கிறாரு, அனாயின்ட் பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகித்திருக்கிறாரு, ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. இட் இஸ் நாட் இன் வெயின் என்று ஆங்கிலத்தில் வருது. நாட் இன் வெயின்னா சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லப்போனால் அதை நான் வீணாக்கவில்லை. எனக்கு அருளப்பட்ட கிருபையை நான் வீணாக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும், மற்ற அப்போஸ்தலரை பற்றி சொல்கிறார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவங்கள காட்டில் ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. வேறு சில மொழிபெயர்ப்புகளில் வாசிக்க காமிக்கிற பாருங்க. ஆங்கிலத்தில் வேறு சில மொழிபெயர்ப்புகள் இப்படி சொல்லுது. 1 Corinthians 15 9-10 வசனங்களை சிஇவி வெர்ஷனில் வாசிக்க காமிக்கிறேன். I worked much harder than any of the other apostles, although it was really God's grace at work and not me.
அவர் எனக்கு காட்டின அந்த கிருபையை, இந்த தகுதி இல்லாதவனு கடவுள் எனக்கு காமிச்சார். சிறியவனும் தகுதி இல்லாதவனுமா இருக்கிற எனக்கு கடவுள் காட்டின அந்த பெரிதான கிருபையை நான் வீணடிக்கவில்லை. அவர் காட்டினது வீணாக போல. ஏன்னா நான் அதை பிடிச்சிக்கிட்டேன், அந்த கிருபையை பிடிச்சிக்கிட்டு நான் பிரயாசப்பட ஆரம்பிச்சிட்டேன். மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டு இவ்வளோ செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் நான் இல்லை, கடவுளுடைய கிருபை. சொல்கிறாங்க பெருமை பாராட்டுறாருயா, பெருமை பாராட்டல, கடவுளுடைய கிருபையை தான் சொல்கிறாரு. நான் அவர்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு சொல்கிறார், நான் இல்லை, அது கடவுளுடைய கிருபை. அவங்களோட விட நான் பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லலை அவர் சொல்கிறார், இல்லை அவங்கள காட்டிலும் அதிகம் ஒரு வேளை செஞ்சுருந்தேன்னா இது நான் இல்லை, கடவுளுடைய கிருபை. சிலர் இருக்கிறாங்க, ஒன்று பெருமை பாராட்டுவாங்க, நான் பண்ணிட்டேன், நான் என்ன மாதிரி யாரும் பண்ணது இல்லையாக்கும், நானாக்கும் போனாக்கும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒன்று பிராகிங் இவங்க, இல்லைன்னா ரொம்ப டிமினிஷிங்கில் இருப்பாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு குப்பைங்க, நான் தூசிங்க, நான் ஒன்றுமே செய்யலைங்க, நான் செய்ததெல்லாம் நத்திங்க அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, ஒரு விதமான மாயையான தாழ்மைன்னு சொல்லியிருக்குது வேதவசனத்தில். அந்த மாதிரி ஒரு தாழ்மை. அப்படி சொல்கிற ஆளுங்களை பாருங்கள், நான் ஒன்றும் இல்லை, நான் நத்திங்க, நான் செஞ்சதும் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நத்திங்னு சொல்கிற ஆளை கொஞ்சம் ஓரம் உட்கார பண்ணி நத்திங் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அப்போ நீங்கள் பெரிய சம்திங், நான் நத்திங்கான்வாங்க. அப்புறம் எதை தான் சொல்ல வரீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நத்திங்னு. அப்போ நத்திங்னா கொஞ்சம் ஒதுங்கன்னா ஒதுங்க மாட்டேன்றீங்களே அப்படின்னா கோவம் வரும். ஏன்னா அவங்க உள்ளத்தில் இருக்கிறது வேற, வெளியே பேசுகிறது சும்மா பேச்சுக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? அதுதான் மாயான தாழ்மைன்னு பேர். நம்மளை அப்படி இருக்க சொல்ல கடவுள், நம்மளை நத்திங்னு சொல்ல, நம்ம அச்சீவ் பண்ணதெல்லாம் கூட நத்திங்னு சொல்ல என்ன சொல்கிறாரு, இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா அது நான் இல்லை, கடவுளுடைய கிருபையினாலே அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதில் தப்பு இருக்கா? என்ன சொல்கிறாரப்பா, நீ அச்சீவ் பண்ணியிருக்கிற, ஆனால் கடவுளுடைய கிருபையினால தானே அதை அச்சீவ் பண்ணியிருக்க. அப்போ கடவுளுக்கு மகிமையை செலுத்து. ஒன்றில் மேன்மை பாராட்டாத, கடவுளுடைய கிருபையில் மேன்மை பாராட்டுன்றார். அவ்வளோதான். இதுக்கு நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. ஒன்று ஒரேடியாக நம்ம மேன்மை பாராட்டுறது, இல்லைன்னா நம்மளை ஒரேடியாக போட்டு தரமட்டமாக்கி டோர் மேட் ஆக்கிடுறது, எல்லாம் மிதிக்கிற மாதிரி. அப்படி ஆக்கக்கூடாது. பாருங்கள், கடவுளுடைய கிருபை. நான் ஒரு சாதாரணமாக இருந்தேன், என்ன கடவுள் இந்த அளவுக்கு என்னை இப்படி ஆக்கியிருக்கிறார். அவருடைய கிருபைனால தான் நான் இன்றைக்கி ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். எனக்கு பெரிய தகுதி ஒன்றும் கிடையாது, ஆனால் அவருடைய கிருபை. நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், இருந்தாலும் நான் இல்லை, அவருடைய கிருபை. இப்படி பேசும்போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. ஆனால் முக்கியமான காரியம் என்னன்னா, கிருபை இருந்ததுன்னா பிரயாசம் அங்கே இருக்க வேணும். ஏன்னா கிருபை இருந்ததுன்னா விசுவாசம் இருக்க வேணும். விசுவாசம் தான் நம்முடைய பிரயாசம். இருக்கீங்களா? கடவுள் உங்களை ஒரு பிஸ்னஸ் பண்ணும்படி அழைச்சிருக்கிறாருன்னு வைங்க, அதுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். பார்த்தா தெரியுது நல்லா பிஸ்னஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு. ஆனால் சிலர் அதை பற்றி ஒரு பெரிய பிரயாசம் எடுக்கிறது இல்லை, அதை பற்றி எந்த அறிவையும் அடையிறதில்லை, அதை போய் எதையும் படிக்கிறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அது தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் கற்றுக்கணுன்னு அந்த ஆசையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி ஈஸ்டரில் உட்காந்துக்கிட்டு ஃபிலாசபர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. நான் ஒரு நாள் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவேன்னு. எப்படி வருவீங்க பிஸ்னஸ் மேனாக? எங்கேயாவது போய் சாதாரண ஒரு காரியத்தை எடுத்து அடிமட்டத்திலேருந்து செய்ய ஆரம்பித்தாதானே அதை பற்றி, அந்த தொழிலை பற்றி அறிவு உண்டாகும். ஏபிசிடிலேருந்து கற்றுக்கணும் அந்த தொழிலை, கீழேருந்து வரணும். பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க வச்சு, பெரிய காலேஜிலலாம் படிக்க வச்சு இங்கே கொண்டாந்து அடிமட்ட வேலையில் வைக்கிறாங்களாம். எல்லாரோடையும் பஸ் ஏறி போன்றாங்க, போய் வேலை செஞ்சுட்டு வா, அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு வான்னு. போய் அடிமட்ட வேலையில் இருக்காங்க, போய் அங்கே வேலை செஞ்சு அப்புறம் அதுக்கு அடுத்த வேலைக்கு வந்து அப்புறம் அப்படி கடைசியில் கம்பெனிக்கே ஓனராக மேனேஜிங் டைரக்டர். ஏன்னா மேனேஜிங் டைரக்டர் ஆகும்போது என்ன தெரியும், டாப் டு பாட்டம் அவனுக்கு தெரியும். ஏன்னா அங்கே இருந்துருக்கிறான், அங்கே வேலை செஞ்சுருக்கிறான். அப்போ சிலருக்கு இந்த பிரயாசமே கிடையாது. பாருங்கள், எந்த பிரயாசமும் கிடையாது. எந்த பிரயாசமும் இல்லாமல் கர்த்தர் எல்லாம் பண்ணிவிடுவாராக்கும். அதில் கிருபை. கிருபை என்ன? கர்த்தர் செய்கிறது தான் கிருபை. கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறாரு. பிரயாசம் உங்களிடத்திலிருந்து வர வேண்டும். கடவுள் கொடுத்த கிருபையை வீணடிக்க கூடாது. கடவுள் உங்களுக்கு ஏதாவது கிருபை கொடுத்துருக்காரா எதுக்காது, அதை வீணடிக்க கூடாது. ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 14, என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்கிறார். எங்கெல்லாம் போன சபையெல்லாம் ஸ்தாபித்தேன், இப்படிலாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு, என் ஊழியத்தை மேன்மை பாராட்டுகிறேன். கிங் ஜேம்ஸில் எப்படி சொல்லியிருக்குது, ஐ மேக்னிஃபை மைன் ஆஃபீஸ் அப்படின்றாரு. ஆம்பிளிஃபைட் பைபிளில் எப்படி சொல்லியிருக்குது, ஐ மேக் மச் ஆஃப் மை மினிஸ்ட்ரி.
என்னுடைய ஊழியத்தை குறித்து நான் பெருசாக பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இது என்ன பெருமையா? இது பெருமை இல்லை. ஏன் அவர் பெருசாக பேசுகிறேன்னு சொல்கிறாரு? அவருக்குள்ள அந்த மாயமான தாழ்மை கிடையாது. சும்மா தன்னைத்தானே ஒன்றும் இல்லைன்னு பேசுகிற அந்த மாதிரி தாழ்மை கிடையாது. என் ஊழியத்தை நான் பெருசாக பேசுகிறேன்றாரு. ஏன் அதை பெருசாக பேசுகிறாரா? ஏனென்றால் அது கடவுளுடைய கிருபையினால் நடைபெற்ற ஊழியம். கடவுள் கிருபையை தந்தார், நான் பிரயாசத்தை தந்தேன். கிருபை எனக்கு கிடைச்சிது, என் பிரயாசத்தை நான் கொடுத்தேன். அவர் எனக்கு கிருபை தந்தார், நான் முயற்சித்தேன், அதில் பெரிய வெற்றியை நான் கண்டேன். இதுதான் அவருடைய ஸ்டாண்டு. சரி, 2 கொரிந்தியருக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 10 முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்கிறாரு? சில நேரங்களில் அவர் ரொம்ப தைரியமாக இருக்கிறாராம். அதாவது உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிறேன்றார். அப்போ சில நேரத்தில் கொஞ்சம் சாஃப்டாக போய்க்கிறார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அக்ரெசிவாக வர்றாரு. அவர் ஏன் அப்படி இருக்கிறேன்னு சொல்கிறாரு? ஏன் அந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறார்? வாசிங்க, 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். நான் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டுறதில்லை, எங்களுக்கு கொடுத்த அந்த அளவின்படி, எங்களுக்கு எந்த எல்லையை கொடுத்துருக்கிறாரோ, எந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரோ, எந்த வரங்களை கொடுத்துருக்கிறாரோ, என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதுக்குள்ளே தான் நாங்கள் எங்களுடைய பவர் அண்ட் அத்தாரிட்டியை நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். அது என்ன அர்த்தம்னா பாருங்கள், நமக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபைக்குள்ளே நாம் செயல்படுறோம். அந்த காரியத்தில் நாம் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கலாம். நமக்கு இதில் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாருன்னு மற்ற எல்லா காரியத்திலையும் தலையிடக்கூடாது. பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தலைவர், குடும்பத் தலைவர். நீங்கள் குடும்பத் தலைவராக இருக்கிறதுனால ஊருக்கே தலைவர்னு அர்த்தமா? நீங்கள் கிடையாது. சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் காட்டுற அதிகாரத்தை வெளியே வந்து காட்டுவாங்க. அவங்க குடும்பத்தில் காட்டுற அதிகாரத்தை வெளியே வந்து காட்டியிருப்பாங்க. அது குடும்பத்தில் காட்ட வேண்டிய அதிகாரம். அங்கே தலைவர் நீங்கள். வெளியே வந்தால் என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அங்கே நிறைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹெட்டாக இருக்கலாம் அலுவலகத்தில், அதுக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா ஊர்லேயும் நீங்கள் தான் ஹெட்டா கிடையாது. சிலருக்கு அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டுன்னா அவங்க எல்லா இடத்துல போனாலும் அவங்க அதிகாரமாக பேசலாம், அதிகாரமாக எல்லாத்தையும் செய்யலான்ற ஒரு நினைப்பு இருக்குது. அப்படி கிடையாது. பாருங்கள், உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்குதோ அதுக்குள்ளே உங்களுடைய கிருபையை பயன்படுத்தி கொள்ள வேணுங்கிற விதத்தில் தான் அது சொல்லுகிறார். அப்புறம் பாருங்கள், 17ஆம் வசனம் பாருங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் எந்த எல்லைக்குள்ளே இருக்கிறீங்களோ அங்கே தான். எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்குறாரோ அதை கவனிங்க, அதில் நல்லா இருங்க, அதில் விருத்தி அடையுங்கள், அதில் பெருகுங்கள். உங்கள் எல்லைக்கு மேலே அளவுக்கு மிஞ்சி நீங்கள் வெளியே வர்றது, உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறது, அது தப்புங்கிறார். நான் பாஸ்டர்னால் எல்லாருக்கும் பாஸ்டர் இல்லை, இங்கே வர்றவங்களுக்கு தான் பாஸ்டர் இல்லையா? அப்போ கடவுள் எனக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கார், என்ன செய்ய சொல்லியிருக்காருன்னு அதை ஃபாலோ பண்ணுறது தான் என்னுடைய வேலையாக இருக்க வேண்டும். எல்லாத்துலேயும் பாருங்கள் அப்படி தான். நிறைய காரியங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாத காரியங்கள் நிறைய உண்டு. எனக்கு புரியலன்னா யாரையாவது ஃபோன் பண்ணி கேட்பேன், இல்லை வர வச்சு கேட்பேன், என்னன்னு இது எப்படி பண்ணுறதுங்கன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு அது தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியுன்றிருக்கிற ஆள் தான் முட்டாள் இல்லையா? நம்ம மற்றவங்களை கேட்க வேண்டியதாக இருக்குது. இது எப்படிங்க பண்ணுறது, இது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தெரிஞ்ச ஆள் யார், அவரை பிடிச்சி அவரை கேட்போம். ஏன்னா அது ரொம்ப அவசியம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சதில் தலையிடணும் மொழியே, நமக்கு தெரியாததில் தலையிடவே கூடாது. நமக்கு தெரிஞ்சது செய்யணும் மொழியே, தெரியாத செய்யக்கூடாது. சில சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் இந்த பிஸ்னஸ் கூட பண்ணலாமே. பண்ணலாம், ஆனால் எனக்கு வராதே. அது வேறு யாராவது பண்ணுறவங்க பண்ணால் அது நல்லாயிருக்கும், எனக்கு அது வராது. ஏன்னா எனக்கு இது தான் வருது. ஏன் வருது இதுனா, எனக்கு இதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இதையே செஞ்சிட்டு இருந்தேன்னா அதை வெற்றி அடைவேன். வேறு எதாவது செஞ்சேன்னா வெற்றி அடைய முடியவே முடியாது, அதிருப்தி ஆகிடும்.
கடவுள் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கார்? உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரு தெரியுமா? திருப்பங்க 1 பேதுரு. நிறைய பேர் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்ச பிறகு அதில் நிற்கணும். 1 பேதுரு 4:10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே, இந்த வரம்ன்ற வார்த்தையோ அதான் கிருபை தான். நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை, பார்த்தீங்களா, அந்த ஈவுகள்லாம் வரங்கள்லாம் கிருபையுள்ள ஈவுகள், கரிஸ்மாட்டா அப்படின்றாங்க இல்லையா? கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். NIVயில் வாசிப்போம். 1 Peter 10. Each one should use whatever gift he has received to serve others, faithfully administering God's grace in its various forms. அதாவது தாங்கள் பெற்ற வரங்களை வைத்து அவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்படும்படியாக அவைகளை பகிர்ந்தளிக்க வேணும். ஏன் வரம் உங்களுக்கு கொடுக்கப்படல? வரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக. இங்கே வந்தீங்கன்னா ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் மியூசிக் வாசிக்கிறாங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரத்தின்படியே மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஃபெய்த்ஃபுல்லி அட்மினிஸ்ட்ரிங் காட்ஸ் கிரேஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிருபையை இப்படியாக பல்வேறு விதங்களை பயன்படுத்தி மற்றவர்களுடைய பயனுக்காக அதை பயன்படுத்துங்கள். இஃப் எனி ஒன் ஸ்பீக்ஸ், பிரசங்கம் பண்ணுறது தான் அவங்க கிருபையா? he should do it as one speaking the very words of God. அவன் கடவுளுடைய வார்த்தையை போலவே அதை பிரசங்கம் பண்ண வேண்டும். If anyone serves, ஒரு ஊழியம் செய்யறவனா இருந்தால் he should do it with the strength that God provides. தேவன் கொடுக்குற அந்த பலத்தினால் செய்ய வேணும், தன்னுடைய சொந்த பலத்தினால் இல்லை, அவருடைய பலத்தினால் செய்ய வேணும். அப்பொழுது அதில் வெற்றி உண்டாகும். So that in all things God may be praised through Jesus Christ. To him be the glory and the power forever and ever. Amen. Amplified Bibleல பாருங்க, இன்னும் நல்லா வருகிறது. Amplified. As each one of you has received a gift, a particular spiritual talent, a gracious divine endowment, employ it for one another. ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கிருபை வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துங்கள். As good trustees of God's many-sided grace. தேவனுடைய இந்த கிருபையின் உக்கிரானக்காரர்களாக, stewards of the extremely diverse powers and gifts granted to Christians by unmerited favor. கடவுள் தம்முடைய கிருபையினாலே கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வரங்களை நல்ல உக்கிரானக்காரர்களாக இருந்து அவைகளை பயன்படுத்துங்கள். Whoever speaks, let him do it as one who utters the oracles of God. Whoever renders service, let him do it as with the strength which God furnishes abundantly. இன்னும் ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன், CEV இப்படி சொல்லியிருப்பாருங்க. Each of you has been blessed with one of God's many wonderful gifts to be used in the service of others. So use your gift well. ஒவ்வொருவரும் தேவனுடைய வரங்களை பெற்றிருக்கிறீர்கள், அதை கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த வரங்களை பெற்றிருக்கிறீர்கள். And use your gifts well. உங்களுடைய வரங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள். If you have the gift of speaking, preach God's message. You have the gift of helping others, do it with the strength that God supplies. பேசக்கூடிய வரம் இருந்தால் நன்றாய் பிரசங்கியுங்கள் கடவுளுடைய செய்தியை. If you have the gift of helping others, do it with the strength that God supplies. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வரம் இருக்கும் என்றால் அதை கர்த்தர் கொடுக்கும் அந்த பலத்தை கொண்டு செய்யுங்கள். Everything should be done in a way that will bring honor to God. அப்போ பாருங்கள் எப்படி சொல்லியிருக்குதுன்னு. அப்போ கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு என்ன வரம் கொடுத்துருக்காருன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன கிருபை உண்டாயிருக்குன்னு தெரியுமா? எதை செய்யும்படியாக என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு அதை கண்டுபிடிக்கிறதே கிடையாது. பாருங்கள், இதுதான் சபை முக்கியம், இதுதான் ஆண்டவரோடு உள்ள உறவு முக்கியம். ஏனென்றால் ஆண்டவர் தான் அதில் உங்களை நடத்துகிறவர். உங்களை கரம் பிடித்து உங்களுடைய அழைப்புக்குள்ளாக உங்களை நடத்துகிறார், உங்களுக்கு காட்டக்கூடிய வல்லவர். அதனால தான் வாலிபனே உன் வாலிப நாட்களில் சிருஷ்டிக்கிற நினை. சிலர் சொல்கிறாங்க, இப்போ நினைக்க வேணாங்க, வயசான பிறகு நினச்சிட்டு அப்படியே கல்லறைக்கு போயிடலாம், இப்போ ரொம்ப ரிலீஜியஸ் ஆகிடக்கூடாது, இப்போ என்ஜாய் பண்ணணும். கிடையாது. இப்போ தான் நினைக்கணும், வாலிபனாக இருக்கும்போது தான் நினைக்கணும். ஏன்னா இப்போ தானே தேடிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறது, என்ன வேலை செய்கிறது, என்ன படிக்கிறது. இப்போ தான் முக்கியம். ஏன்னா இப்போ தான் அவர் காமிப்பார் என்ன உனக்குள்ளே இருக்குது, என்னத்துக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ விட்டுட்டா அப்புறம் வயசாகிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு
வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்து கடைசியில் வாழ்க்கை முடிஞ்சிடும், அப்புறம் பரலோகம் போகிறதுக்காக மட்டும் கர்த்தரை தேட போகிறீங்களா? கிடையாது. இப்போ வாலிப நாட்களை தேடணும். இப்போ அவர் கரம் பிடித்து நடத்துவார். உங்களுக்கு என்ன அழைப்புங்கிறது உங்களுக்கு காண்பிப்பார். அதை அவரோடு உறவு வைத்து கொண்டால் உங்கள் கண்களை திறப்பார். உங்களுக்கு அதை குறித்து ஒரு ஞானத்தை தருவார். அதில் நீங்கள் பிரவேசிக்க முடியும், அதில் பிரயாசப்பட முடியும். அவர் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு வெற்றியை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. பாருங்கள், யோசிக்கிறதே கிடையாது. சில நேரத்தில் இன்டர்வியூக்கு போனால் எதுக்கு இதை படிக்க விரும்புகிற அப்படின்னா பதில் சொல்ல தெரியாது சிலருக்கு. இல்லைங்க, எங்கள் அப்பா சொன்னார் இதுதான் படின EEE தான் நீ எடுக்கணுன்ட்டார். உனக்கு எதுவும் புத்தியே இல்லையா அப்படின்னா, இல்லை நான் கூட அப்படி தான் யோசிக்கிறேன். எதுக்கு அப்படி யோசிக்கிறேன்? எங்கள் அப்பா அப்படி யோசிக்கிறாரு. ஒருத்தன் சொன்னால் பாருங்க, எதுக்கு இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிற? ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டார், இல்லை தம்பி ஹார்டாக இருக்கும் உனக்கு. நான் சொல்கிறேன், ஹார்டாக இருக்கும், தேரவே முடியாது, நீ ஈஸியெல்லாம் இருக்காது, ஹார்டாக இருக்கும்ன்ட்டு. என்னென்ன விளங்கவே இல்லை. இவங்களுக்கு தரிசனமே கிடையாது. என்னத்துக்கு படிக்க போகிறோம், ஏதுக்கு படிக்க போகிறோம்? ஏன்னா வாலிபனே உன் வாலிப நாட்களை சிருஷ்டிக்கிறேனேன்றதை விட்டுட்டாங்க. இப்போ ஜாலியாக இருப்போன்னு நினைக்கிறாங்க. இது ஜாலி இல்லை. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். ஹலோ, எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், என்ன வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த திசையில் போகணும், என்ன படிக்கணும், என்ன செய்யணும்னு கண்டுபிடிச்சிட்டா அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்ம முயற்சி பிரயாசங்கள்லாம் பலிக்க ஆரம்பிக்கும், அதில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும், பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தான் ஜாலியாக இருக்க முடியும். இருக்கீங்களா? இல்லைன்னா ஜாலி இருக்காது, வேறு ஏதாவது தான் இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஏதோ ஒரு கிருபை கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு ஆற்றலை வச்சிருக்கிறார். அது ஒரு மறைஞ்சு கிடக்கலாம், அதை வெளியே கொண்டு வருவார் கர்த்தர். உங்களுக்கு உதவி செய்வார், அதை புரிந்து கொள்ள முடியாது, காணும்படியாக. அதை பிடித்து கொண்டு பிரயாசப்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி உண்டு. பவுல் அப்போஸ்தலனுக்கு ரொம்ப நாள் வழங்கல பாருங்கள், இதுக்கு தான் இவர் கர்த்தர் பறக்கவே வச்சிருக்கிறாருன்னு. அப்புறம் சொல்கிறார், என் தாயின் கற்பத்திலேயே அவர் என்னை பிரித்து விட்டார். அப்புறம் நடுவில் ஏன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா தெரியல அவருக்கு. கொஞ்ச நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டார். சபையை துன்புறுத்துறதுல, அடிக்கிறதுல, உதைக்கிறது இருந்துட்டார். அப்புறம் சொல்கிறார், ஐயோ தாயின் கற்பத்திலேருந்து என்னை இதுக்காக தான் கடவுள் என்ன தெரிந்து கொண்டார், இப்போ எனக்கு வழங்குதுங்கிறார். உங்களுக்கும் வழங்க முடியும், அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் வழங்க முடியும், எனக்கும் வழங்க முடியும், ஒவ்வொருவருக்கும் வழங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட லக்கை நோக்கி, அந்த உன்னதமான லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். வாழ்க்கை பயணம் இனிமையானதாக இருக்கும். ஆமென்.